அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 நாளாகமம் 29:12 வசனம் பாருங்களேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அப்ப இந்த தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். இவர் கனத்திற்கு பாத்திரர். இவரிடத்திலே ஐஸ்வர்யம் திரளாய் இருக்கிறது. இவரிடத்திலே கனமும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதிக்கப் போகிறேன், நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எனவே உங்களுக்கு தேவையான கனம், உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் மனிதர்களிடத்திலிருந்து வருவதில்லை, உங்க கம்பெனியிடத்திலிருந்து வருவதில்லை. எனவே நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து வரும். அது இன்றைக்கு உங்களை தேடி வரும். ஆமென். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறபடியினாலே அவரிடத்திலிருந்து ஐஸ்வர்யமும் கனமும் உங்களை தேடி இன்று வருகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் அவருக்குள்ளாக ஆளுகை செய்கிறவர்களாக இந்த பூமியில் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறதா? ஏனென்று சொன்னால், அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எனவே கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். இந்த கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த கர்த்தருடைய கரம் உங்களை உயர்வின் பாதைக்கு நேராக அழைத்து செல்லும். கர்த்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையும் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிற அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இன்று உங்களை இந்த பூமியிலே உயர்ந்த பதவிகளிலே அமர்த்தி வைக்கும். ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யமும் கனமும் உங்களை தேடி வரும். என்று சொன்னால் அது அவரிடத்திலிருந்து வருகிறது. அவராலேயே வரும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு அற்புதம் பொருளாதார ரீதியிலே நடக்கும். அதே நேரத்திலே தேவன் உங்களை கனப்படுத்தும் நாளாக இந்த நாள் இருக்கும். மொர்தெகாய்க்கு கனம் கிடைப்பது அது கூடாத காரியம், ஆனால் கர்த்தர் செய்தார். அதே தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கனத்துக்கு பாத்திரவான், ஆனால் உனக்கு இப்ப கனம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கூட இல்லை, ஆனால் நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அடுத்தவர் சொல்றாரு, நான் உயர்த்த போறேன், நம்ப முடியாத பெரிய இடங்களிலே நீ அமர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்கிறீர்கள். ஆமென். எனவே இன்று ஒரு பொருளாதார அற்புதம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு ஒரு தெய்வீக கனம் உண்டு. அதே நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.